எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. பேஸ் குறைங்க, எட்டோ குறைங்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். வணக்கம் வணக்கம். மைக் வேலை செய்தா? மைக் வேலை செய்தா? வணக்கம். நான் முதலில் இன்றைய புத்தக திருவிழாவில் எனக்கு தரப்பட்ட தலைப்பில் பேசுவதற்கு முன்பாக ஒரு சிறிய நன்றி உரையை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இல்லையே, அழைப்புதலில் நிகழ்ச்சியின் இறுதியில் நன்றி உரைக்கு என்று ஒருவர் போட்டிருக்கிறோமே, அவர் நன்றி உரை சொல்வாரே என்று சந்தேகப்படாதீர்கள். அவர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக இறுதியிலே வருவார். ஆனால் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் நன்றி உரை எப்போது இருக்கும்? மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அல்லது எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் நன்றி உரை சொல்வதற்கு எப்போது வருவார்கள்? நன்றி உரை எப்போ வரும்? அவ்வளவுதான் கேட்கிறேன். கடைசியில வரும். கடைசியாக ஒருவர் நன்றி உரை சொல்கிற போது அரங்கத்தில் எத்தனை பேர் இருப்பார்கள்? நிறைய பேர். இப்பவே அப்படிதான் இருக்காங்க. ஆனா கடைசியாக நன்றி உரை சொல்ல வருகிற போது நிறைய பேர் இருக்க மாட்டார்கள். ஒருவேளை தமிழர்கள் நன்றி உணர்ச்சியில் கொஞ்சம் குறைவாக இருப்பதற்கு அது கூட காரணமாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. எனவே மரபான நன்றி உரையை சொல்வதற்கு உங்கள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒருவர் வருவதற்கு முன்பு இந்த புத்தக திருவிழாவுக்கு அழைக்கப்பட்ட ஒரு எழுத்தாளனாக, கலைஞனாக இந்த புத்தக திருவிழாவை நடத்தும் தமிழக அரசுக்கு, மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்திற்கு, இதை இவ்வளவு ஒளி பொருந்தியதாக உருவாக்கியதற்கு உழைத்த அனைத்து பெருமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆண்டுதோறும் புத்தக திருவிழா மாவட்டம் தோறும் நடத்துவப்படுவது என்பது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தென்கிழக்கு ஆசியாவிலேயே, இந்தியாவில் அல்ல, தென்கிழக்கு ஆசியாவிலேயே மாவட்டந்தோறும் புத்தக திருவிழாக்கள் நடத்துகிற ஒரு மாநிலம் உண்டென்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான். ஆனால் தமிழர்களை இன்னும் புத்தகத்தின்பால் ஈர்க்க வேண்டியிருக்கிறது. நான் பேசுவதற்கு முன்பு திருவண்ணாமலையில இருந்து கிராமிய கலைஞர்களின் இசை நடனம், உள்ளே இசைக்கருவிகளின் கண்காட்சி, பாரம்பரிய நெல் விதைகளின் கண்காட்சி, மாலையில் கல்லூரி மாணவர்கள் கலந்துரையாடுவதற்கான நிகழ்ச்சி, சேர்ந்து பாடுவதற்கான ஒரு ஏற்பாடு, எனக்கு பிறகு திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள், அப்படி நிறைய நிகழ்ச்சிகளை உங்கள் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்ததன் நோக்கம் பெரும்பான்மையாக பார்வையாளர்களை புத்தக திருவிழாவுக்கு வரவழைக்க வேண்டும் என்பது. புத்தகம் வாங்குவது கூட பிறகு, புத்தக திருவிழாவுக்கு வந்தால்தானே புத்தகம் வாங்குவது. பெரும்பான்மையானவர்களை புத்தக திருவிழாவுக்கு வரவழைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் இவ்வளவு விரிவான ஏற்பாடுகளை, நான் திரும்பவும் சொல்கிறேன், தென்கிழக்கு ஆசியாவிலேயே அனைத்து மாவட்டங்களிலும் ஆண்டுதோறும் புத்தக திருவிழா நடத்துகிற ஒரே மாநிலம் தமிழகம்தான். கல்வித்தரத்தில் தமிழகம் உயர்ந்திருக்கிறதா என்று கேட்டால், அகில இந்திய அளவில் உயர்கல்வி பெறுகிறவர்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டால்
வேறு எந்த மாநிலத்தை விடவும் முன்னணியில் இருக்கும் மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு இருக்கிறது. நான் அதை விட கூடுதலாக ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 5 வயதிலிருந்து 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் பள்ளிக்கு செல்லாமல் 100% முழுமையாக ஆரம்ப கல்வி கற்கும் ஒரு சிறந்த மாநிலம் உண்டென்றால் அது தமிழகம் மட்டும்தான். நான் ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்று கேட்டால், இந்த கூடியிருக்கிற சிறிய கூட்டத்திற்கும் சொல்கிறேன், பெரிய கூட்டத்திற்கும் சொல்கிறேன், எந்த நாட்டிற்கு போனாலும் எங்கு போனாலும் சொல்கிறேன், மனிதன் உங்கள் குழந்தை அது என் குழந்தை, நம் குழந்தைகள் ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாடு எவ்வளவு கல்வி கற்கிறது என்பதிலே தான் இருக்கிறது. படிப்பின் வழியாகத்தான், கல்வியின் வழியாகத்தான் ஒரு சமூகம் முன்னேற முடியும். நான் இந்த மேடையில் இருக்கிறேன். நான் பிறந்து வளர்ந்த ஊர் மதுரை, வாழுகிற ஊர் சென்னை. மதுரையில் பிறந்து வளர்ந்த பாரதி கிருஷ்ணகுமார், சென்னையில் வசிக்கும் பாரதி கிருஷ்ணகுமார் இந்த மேடையில் நிற்கிறார் அல்லது நிற்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. பாரதி கிருஷ்ணகுமார் புத்தகம் படிப்பார் என்பது ஒன்றுதான். அந்த ஒற்றை தகுதிதான் நான் என் வாழ்நாளில் சேமித்த பெரிய செல்வம் என்று சொன்னால், இன்றைக்கும் பெருமிதமாக சொன்னால் அது நிலம் அல்ல, பொன் அல்ல, வீடு அல்ல. என்பதற்கு வேண்டுமானால் நீங்கள் வந்து பாருங்கள். ஏறக்குறைய 3000 புத்தகங்கள் கொண்ட ஒரு நூலகம் தான் என் வாழ்நாளின் சேமிப்பு புத்தகம். புத்தக வாசிப்புத்தான் 400 சதுர அடிக்கு குறைவான ஒரு சிறிய வீட்டில் பிறந்த ஏழை குழந்தையான பாரதி கிருஷ்ணகுமாரை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். உலகின் 19 நாடுகளுக்கு அழைத்து போகிறது. கல்விதான், வாசிப்புதான், புத்தகம்தான். நான் மாயக்கம்பளம் என்று தலைமை கொடுத்தேன். காலையில் நண்பர் ஒருவருக்கு போன் தொலைபேசியில கேட்டார். ரத்தின கம்பளம் கேள்விப்பட்டிருக்கிறேன், பச்சை கம்பளம், சிவப்பு கம்பளம் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது என்ன மாயக்கம்பளம் என்று கேட்டார். நான் சொன்னேன், அது என்ன மாயக்கம்பளம் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீ புத்தக திருவிழாவில் வந்து கேட்டுக்கொள் என்று சொன்னேன். சாதாரணமாக குழந்தையாக இருக்கிற போது படிக்கிற கதைகளில் ஒரு அரக்கன் அல்லது ஒரு அரசன் அல்லது ஒரு கதாநாயகன் ஒரு கம்பளத்தை விரித்து அந்த கம்பளத்தில் ஏறி அமர்ந்து, இதோ பாண்டிய நாட்டில் இருந்து நீ சேர நாட்டிற்கு போ என்று சொன்னால் அவனை சுமந்து கொண்டு அந்த கம்பளம் வேறு ஒரு நாட்டிற்கு போகும் என்று குழந்தை கதைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள். படிக்கிற பழக்கம் இருந்தால் அல்லது படிப்பதை யாராவது படிப்பதை கேட்கிற பழக்கம் இருந்தால் கூட கதைகள் சிந்துபாத் கதையிலே கூட இருக்கிறார். ஒரு கம்பளத்தை விரித்து அந்த கம்பளத்தில் ஏறி அமர்ந்து எங்கே போக வேண்டும் என்று சொன்னால் அங்கே கொண்டு போய் இறக்கிவிடும் மாயக்கம்பளங்கள் இருந்தது என்று கதைகளில் படித்திருக்கிறோம். ஆனால் உண்மையில் அப்படி ஒரு கம்பளத்தை விரித்து ஏறி அமர்ந்து அமெரிக்காவுக்கு போ, ஐரோப்பாவுக்கு போ என்றால் போகுமா என்றால் போகாது. ஆனால் ஒரு மாய கம்பளம் இருக்கிறது. நீங்கள் இருந்த இடத்தில் இருந்து அதை விரித்து படித்தால் நீங்கள் விரும்புகிற இடத்திற்கு மட்டுமல்ல, நீங்கள் பிறப்பதற்கு முன்பு நடந்த வாழ்ந்த சம்பவங்களையும் பார்ப்பதற்கு அந்த இடங்களுக்கு உங்களை அழைத்து போகும் ஒரு மாய கம்பளம் உலகத்தில் இருக்கிறது என்றால் அது புத்தகம் ஒன்றுதான். நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிற புத்தகம் எவரால் எழுதப்பட்டது, எந்த காலத்தில் எழுதப்பட்டது என்று பார்த்தால் அந்த புத்தகம் நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிற போது உங்களை அந்த இடத்திற்கு அழைத்து கொண்டு போய்விடுகிறது. 1919ஆம் ஆண்டு கடையத்தில் வாழ்ந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாண்டிச்சேரியில இருந்து கடலூருக்கு வருகிற வழியில் கைது செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு கடையத்திலே போய் 1 ஆண்டு காலம் குடியிருந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றிய புத்தகங்களை நாம் படிக்கிற போது, அவரோடு இருந்தவர்கள் எழுதிய புத்தகங்களை படிக்கிற போது அந்த புத்தகங்கள் மாய கம்பளங்களாகி
1919ஆம் ஆண்டுக்கும் 1918ஆம் ஆண்டுக்கும் பாரதி வாழ்ந்த கடையத்திற்கும் எட்டயபுரத்திற்கும் பாண்டிச்சேரிக்கும் நம்மை அழைத்து போகிறது. பாரதியார் தன் வாழ்க்கையில் உயர் சாதியில் பிறந்த போதிலும் உயர் சாதியின் அடையாளமாக கருதப்பட்ட முப்புரி நூல் என்று சொல்லப்படும் பூநூலை அணிந்ததில்லை. அவர் அதை கழற்றி கொண்டு விட்டார். அவர் சாதிக்காரர்களுக்கு ரொம்ப கோபம். அவர் சாதியை விட்டு விலக்கி வைத்தார்கள். அவர் சாதியிலே அவரை சேர்த்துக் கொள்ளவில்லை. என்ன காரணம்? அவர் எல்லார் வீட்டிலேயும் போய் சாப்பிட்டார். தன் வீட்டில் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார். தான் அணிந்து கொள்ளாத பூநூலை, அவர் பிறந்த பிராமண குலத்தின் அடையாளமாக கருதப்பட்ட பூநூலை தான் அணிந்து கொள்ளாமல் தாழ்த்தப்பட்ட குலத்தில் பிறந்ததாக கருதப்பட்ட கனகலிங்கம் உள்ளிட்ட தன் 6 நண்பர்களுக்கு தன் வீட்டின் நடுவில் உட்கார வைத்து அவர்களுக்கு அந்த பூநூலை அணிவித்து, இன்று முதல் நீ பிராமணன் என்று சொன்னவர் பாரதியார். ஊரே அதிர்ச்சிக்குள்ளாயிற்று. ஆனால் பாரதியார் தன் சுயசாதியை மறுத்தவர், எல்லா சாதிகளையும் சமமாக கருதியவர். இன்னும் ஆச்சரியமான செய்தி சொல்கிறேன், எல்லா தெய்வங்களை பற்றியும் பாடியவர். அதற்கு முன்பு சைவர்கள் சிவனைத்தான் பாடுவார்கள், வைணவர்கள் திருமாலைத்தான் பாடுவார்கள். உமருபுலவர் சீரா புராணம் தான் எழுதினார். தேம்பாவணி எழுதிய வீரமாமுனிவர் தேம்பாவணி தான் எழுதினார். அவரவர்கள் தமிழ் படித்து அவரவர்கள் தெய்வங்களைத்தான் பாடினார்கள். ஆனால் சமத்துவத்தின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார், ஒற்றுமையின் அடையாளமாக வாழ்ந்த பாரதியார் எல்லா தெய்வங்களையும் போற்றி பாடினார். எல்லோரையும் சமமாக நடத்தினார். எல்லோருடைய வீட்டிலும் போய் சாப்பிட்டார். தன் வீட்டில் எல்லோருக்கும் உணவு கொடுத்தார். இது அவர் பிறந்த சாதியிலே இருந்தவர்களுக்கு பிடிக்கவில்லை. 1919ஆம் ஆண்டு அவர் கடையத்தில் வாழ்ந்த போது அவரது மூத்த மகளுக்கு திருமணம். அவர் பேர் சங்கம்மாள். மகளுக்கு திருமணம் செய்கிற போது அந்த காலத்தில் அவர் வாழ்ந்து பிறந்த சமூகத்தில் ஒரு பழக்கம் உண்டு. என்ன பழக்கம் என்றால், தகப்பன் மடியில் திருமணம் செய்து கொடுக்கிற பெண் குழந்தையை அமர்த்திக் கொள்ள வேண்டும். அந்த பக்கம் அந்த பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளுகிற பையன் அந்த பெண்ணுக்கு மங்கள நான் புத்துவான். அப்பாவின் மடியில் மணமகளை உட்கார வைக்கிற பழக்கம் ஏன் வந்தது என்று கேட்டால், அந்த காலத்தில் 5 வயது 6 வயது 7 வயது குழந்தைக்கு கல்யாணம் செய்து கொடுப்பார்கள். அதை பிடித்து உட்கார வைத்தாவது அது எதாவது ஓடிடும். அது ஓடாமல் பிடித்திருப்பதற்காகத்தான் வடிவில் பிடித்து உட்கார வைக்கிற பழக்கம் வந்தது. அது இன்றைக்கும் நீடிக்கிறது, அது வேறு. ஆனால் பாரதியின் மகளின் திருமணம் நடந்த போது, பாரதியின் மடியில் அவர் மகள் அமர்ந்த போது, அவரது சாதிக்காரர்கள் பாரதியார் பூநூல் அணிந்து கொள்ள வேண்டும் என்று வற்புறுத்தினார். தன் சுயசாதியின் அடையாளமான பூநூலை மறுத்து வாழ்ந்த பாரதியார் சம்மதிக்கவில்லை. நான் அதை எப்போதோ கடற்றி விட்டேன், நான் அணிய மாட்டேன் என்றார். ஆனால் அணிந்து கொண்டால்தான் மகளை மடியில் இருத்தி நீ கல்யாணம் செய்து கொடுக்க முடியும், இல்லாவிட்டால் மகளின் திருமணம் நின்று போகும் என்று பாரதியாரை அச்சுறுத்துகிறார்கள். பாரதியார் போராடி பார்க்கிறார், எதிர்த்து பேசி பார்க்கிறார். ஆனால் தங்கள் பழக்கங்களில், தங்கள் வாழ்க்கை முறையில், தங்கள் பண்பாட்டு நெறிகளில் பிடிவாதமாக இருந்தவர்கள் பாரதியின் சொல்லுக்கு இசைவு தெரிவிக்கவில்லை. ஒரு கட்டத்தில் பாரதியின் மனைவியும் மைத்துனரும் பாரதியாரிடத்தில் கேட்கிறார்கள், ஒரு 10 நிமிஷம் அதை போட்டுக்கிட்டு வந்து உட்கார்ந்து பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தா தான் என்ன என்று கேட்கிறார்கள்.
பாரதி அதேபடி என்னாவது செய்ய முடியாது. ஜாதி இல்லை பாப்பா என்று எழுதியவன் நான் இல்லையா? ஜாதி மதங்களை பாரோம் என்று எழுதியவன் நான். என்னை ஒரு ஜாதி அடையாளத்தில் நீங்கள் எப்படி சுமக்க சொல்கிறீர்கள் என்று பாரதி கேட்கிறார். நண்பர்களே, இது நடக்கும் போது 1919ஆம் ஆண்டு நடந்த இடம் திருநெல்வேலி மாவட்டம் கடையணை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு 2025. இன்றைக்கு நீங்கள் போய் அந்த புத்தகத்தை தேடி எடுத்து படித்தாலும் ஏறக்குறைய 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் கடையத்தின் ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு குடும்பத்திற்குள் நடந்த ஒரு செய்தியை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல நீங்கள் கேட்க முடிகிறது என்றால் அதை நேரில் பார்த்த, அனுபவித்த, கண்டவர்கள் புத்தகமாக எழுதி வைத்ததாலே தான் அதை வாசிக்கிற போது அந்த புத்தகம் ஒரு மாய சம்பளமாகி என்னை 1919ஆம் ஆண்டுக்கு கடையத்தில் செல்லம்மா பாரதியின் வீட்டிற்குள் அழைத்து போவது. அதான் புத்தகத்தின் சிறப்பு. கடைசியில் பாரதியார் சம்மதிக்கிறார். ஏனென்றால் ஒரே காரணம், ஒருவேளை சம்மதிக்காவிட்டால் மகளின் திருமணம் நின்று போய்விடுமோ என்கிற நிலை வருகிறது. தன்னால் மகளின் வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, மகளின் திருமணம் நின்று போய்விடக் கூடாது என்கிற ஒற்றை காரணத்திற்காக அவர்கள் விரும்பியபடி, அவர்கள் வற்புறுத்தியபடி தன் விருப்பத்திற்கு மாறாக பூநூல் அணிந்து கொண்டு மகளை மடியில் அமர்த்தி திருமணத்தை நடத்தி கொடுக்க பாரதியார் ஒப்புக்கொள்கிறார். 10 நிமிடம் சட்டையை கழற்றி விட்டு, மேல் கோட்டை கழற்றி விட்டு, பூநூல் அணிந்து கொண்டு மகளை மடியில் இருந்து திருமணம் நடக்கிற வரையில் பாரதியார் பொறுமை இருக்கிறார். திருமணம் முடிந்தது. அடுத்த கணம் இறங்கி வந்து சட்டையை போட்டுவிட்டு அதை கழற்றி விட்டு கோட்டை அணிந்து கொண்டார் பாரதியார். ஆனால் அவரை வற்புறுத்தி அதை அணிந்து கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய ஒருவர் பாரதியாரிடத்தில் கேட்டார், என்ன ஓய் பாரதியார், வேற வழி இல்லாமல் கீழே இறங்கி வந்துட்டீரா என்று கேட்டார். நான் சொல்வது பொருள் உங்களுக்கு புரிகிறதா? என் சுய ஜாதியை நான் மறுக்கிறேன், நான் ஜாதி பார்க்க மாட்டேன், நான் பூநூல் அணிய மாட்டேன் என்று வீரம் பேசினாயே பாரதி, இப்போது வேறு வழி இல்லாமல் கீழே இறங்கி வந்து விட்டாயா என்று நையாண்டியாக கேலியாக கேட்டபோது பாரதியார் அவரை பார்த்து சொன்னார், என் மகளின் திருமணத்திற்காக என்னால் கீழே இறங்கி வர முடியும், என் மகளின் திருமணத்திற்காக என்னால் கீழே இறங்கி வர முடியும். ஆனால் ஒரு கவிஞனாக என் உயரத்திற்கு உன்னால் எப்போதும் ஏறி வர முடியாது என்று சொல்ற. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்து கொண்டால் 1919க்கும் இன்றைக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால், ஏறக்குறைய 81 மற்றும் 25 சேர்த்தால் 106 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்தகத்தை சாட்சியாக வைத்துக் கொண்டு 1919 நடந்த நிகழ்வுகளுக்கு என்னை அழைத்து போய் என்னை வாசிக்க செய்து இன்றைக்கு இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற உங்களுக்கு சொல்ல வைத்த மாயக்கம்பளமான புத்தகத்தின் துணை கொண்டு நான் இன்னொரு உண்மை தெரிந்து கொண்டிருக்கிறேன். 106 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதியார் பூநூல் அணிந்தே தீர வேண்டும் என்று வற்புறுத்திய யார் பெயரும் வரலாற்றில் இல்லை. ஆனால் அணிந்து கொள்ள மறுத்து வேறு வழியில்லாமல் மகளின் திருமணத்திற்காக ஒப்புக்கொண்ட பாரதியாரின் பெயர் இன்றைக்கு உலகமெங்கும் அறியப்படுகிறது. உலகமெங்கும் அவருக்கு சிலை இருக்கிறது. அப்படித்தான் மாயக்கம்பளம் போல புத்தகம் உலகத்தின் பல நாடுகளுக்கு அழைத்து போகிறது. 1919 கடையத்தில் பாரதிக்கு என்ன நடந்தது என்று எனக்கு கற்றுக் கொடுத்த அதே புத்தகம் 1908ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் காந்திக்கு என்ன நடந்தது என்று சொல்கிறோம். இந்தியாவின் தந்தை என்று நாம் காந்தியை சொல்கிறோம். இந்த உலகத்தில் காந்தியின் சிலை இல்லாத நாடு கிடையாது, ஒரு நாடு கிடையாது. எல்லா நாடுகளிலும் அவர் இந்த நாட்டின் தந்தை.
ஆனால் எல்லா நாடுகளிலும் அவருக்கு சிறை இருக்கிறது. ஆனால் அந்த காந்தி ஒரு வழக்கறிஞராக தென்னாப்பிரிக்காவில் பணியாற்றிய போது இந்தியாவை ஆண்ட அதே ஆங்கிலேயர்கள் தான் தென்னாப்பிரிக்காவை ஆண்டார்கள். தென்னாப்பிரிக்காவில் வக்கீல் தொழில் செய்து நல்ல பொருள் ஈட்டி வசதியான வாழ்க்கை வாழ்ந்த காந்தி ரயிலில் பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்பி அன்றைக்கு ரயிலில் 2 வகுப்பு தான். ஒன்று முதல் வகுப்பு, இன்னொன்று 2ஆம் வகுப்பு. ஆங்கிலேயர்கள் ஒரு நடைமுறை வைத்திருந்தார்கள். முதல் வகுப்பில் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் பயணம் செய்ய வேண்டும். 2ஆம் வகுப்பிலே தான் மற்றவர்கள் பயணம் செய்ய வேண்டும். அதை விட முதல் வகுப்பிற்கு கட்டணம் அதிகம். எனவே யாரும் முதல் வகுப்பில் பயணம் செய்ய மாட்டார்கள், வசதி இல்லை என்பதால். ஆனால் வழக்கறிஞராக பெரும் பொருள் ஈட்டி வசதியாக இருந்த காந்தி தனக்கு இருந்த செழுமை காரணமாக, தன்னிடத்திலே இருந்த பொருள் ஆதாரம் காரணமாக முதல் வகுப்பில் பயணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்காக போய் ஒரு டிக்கெட் கேட்கிறார். அந்த டிக்கெட் அவருக்கு தரப்படுகிறது. பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிவிட்டார். டிக்கெட் வாங்கினால் என்ன பொருள்? முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கான தகுதி அவருக்கு உண்டு என்று பொருள். காந்தி ரயிலில் ஏறிவிட்டார். ரயில் போகிறோம். 1.5 மணி நேர பயணத்திற்கு பிறகு தென்னாப்பிரிக்காவிலே இருக்க ஜோனஸ்பர்க் என்கிற ஒரு ரயில் நிலையத்தில் வந்து ரயில் இருக்கிறது. 1908ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த காந்தி முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கான ஒரு சீட்டுக்கு எடுத்துக்கொண்டு ஒரு இடத்தில் இருந்து 1.5 மணி நேரம் பயணம் செய்து ஜோனஸ்பர்க் வந்து சேர்ந்தார் என்பதை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் எது சொல்லுகிறது? எது சொல்லுகிறது? எது சொல்லுகிறது? புத்தகம். அப்படியானால் 1908ஆம் ஆண்டுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் உங்களையும் இன்னும் அழைத்து போக மாய கம்பளம் எது? சத்தமா தான் சொல்லுங்க. 50 பேர் இருக்கீங்க, பேசலாம் தானே? நான் எல்லா ஊரையும் பணிவோடு வேண்டிக் கொள்வது ஒன்றுதான். புத்தன் எழுதுகிறான், இந்த உடம்பில் 9 துவாரங்கள் இருக்கிறது. 9 துவாரங்களிலிருந்து வெளிப்படும் பொருட்களும் நறுமணமற்றதாக இருக்கிறது. வாயிலிருந்து வரும் சொற்களாவது நறுமணம் மிக்கதாக இருக்க வேண்டும் என்று புத்தன் எழுதுகிறான். ஒரு 4 முறை புத்தகம் என்று சொன்னாலாவது நாளைக்கு பல் விளக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் போகிறான். ஒரு நல்ல வார்த்தை சொல்வதற்கு தான் 1908ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜோனாஸ்பர்க் ரயில் நிலையத்தில் காந்திக்கு நடந்ததை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அழைத்துக் கொண்டு போய் காட்ட மாய கம்பளம் எது? புத்தகம். நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. புத்தகம். ரயில் ஜோனாஸ்பர்க் ரயில் நிலையத்தில் வந்து நிற்கிறது. நண்பர்களே, நான் சொல்வதை நீங்கள் காட்சியாக பார்க்க வேண்டும். அன்றைக்கு ஒரு மகாத்மா காந்தி இல்லை. இந்திய அரசியலில் எல்லோராலும் கொண்டாடப்பட்ட ஒரு மனிதர் அல்ல. அன்றைக்கு ஒரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி ஒரு வழக்கறிஞர். ஆனால் வசதியான பணம் படைத்த வழக்கறிஞர். நண்பர்களை ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், காந்தியின் நிறம் கருப்பு அல்ல. பிறப்பால் குஜராத்தியான காந்தி தென்னிந்தியர்களை விட நல்ல நிறமுடையவர் தான். நேரில் பார்த்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நல்ல நிறம் தான். காந்தி என்னை மாதிரி, நம்மில் சிலரை மாதிரி கருப்பெல்லாம் இல்லை, நல்ல சிவப்பு தான். ஆனால் வெள்ளைக்கார சிவப்பு இல்லை. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? நம்ம சிவப்பு தான், நம்மள அவர் சிவப்பு தான். ஆனா அவங்க அளவுக்கு அவர் சிவப்பு இல்லை. ரயிலில் ஏறி அந்த பரிசோதகர் காந்தியிடத்தில் கேட்டார், "Who are you?" என்று கேட்டார். அவர் என்ன கேட்டிருக்க வேண்டும்? முதல் வகுப்பில் பயணம் செய்கிறாயே, டிக்கெட் எங்கே என்று கேட்டிருக்க. அவர் சொல்றாரு, அவர் பேசுறாரு, நீங்க பேச முடியுங்க. ஒரு மைக் செட் அவர் பேசுறாரு. அவர் என்ன கேட்டிருக்கணும்? டிக்கெட் எங்கன்னு கேட்டுக்கணும். ஆனால் நீ யார் என்று அந்த கேட்டார். காந்தி
இயற்கையாகவே நல்ல பண்புடைய பொறுமையான மனிதர். காந்தி சொன்னார், I am Mohandas Karamchand Gandhi, an advocate. Your ticket. இப்பதான் முதல் வகுப்பில் பயணம் செய்வதற்கான டிக்கெட்டை எடுத்து காந்தி காண்பித்தார். அந்த வெள்ளைக்கார அதிகாரி சொன்னார், இது ஆங்கிலேயர்கள் மட்டும் பயணம் செய்யும் பெட்டி. இதில் கருப்பரான காந்தி கருப்பு இல்ல, அதுதான் எவ்வளவு சொன்னேன். அவன் கருப்பன்னு சொல்றது என்ன போறோம்னா, எந்த அளவுக்கு நீ சிவப்பு இல்ல, கருப்பர்கள் அடிமைகள் இதில் பயணம் செய்யக்கூடாது. காந்தி சொல்கிறார், இல்லை, இதில் பயணம் செய்வதற்கான பயண சீட்டு என்னிடத்தில் இருக்கிறது. I am eligible to travel. இந்த பெட்டியில் பயணம் செய்வதற்கான தகுதி, அதற்கான பயண சீட்டு என்னிடம் இருக்கிறது. அவன் சொல்லுகிறான், உன்னிடத்தில் பணம் இருக்கலாம், உன்னிடத்தில் பயண சீட்டு இருக்கலாம், ஆனால் நீ ஆங்கிலேயன் இல்லை, நீ அடிமை. நீ எங்களை போல் நிறத்தில் உயர்ந்தவன் இல்லை, நீ கருப்பன். இந்த பெட்டியில் எங்களுக்கு சமமாக நீ பயணம் செய்ய கூடாது என்று அவன் காந்தியிடத்தில் காந்தியை வெளியே போக சொன்னான். காந்தியிடத்தில் டிக்கெட் இல்லாமல் இருந்தால் போக சொல்லலாம். காந்தியிடத்துல டிக்கெட் இருக்கு, டிக்கெட் இருந்தும் அவன் காந்தியை வெளியே போக சொல்கிறான். காந்தி பணிவோடு மறுக்கிறார். அந்த டிக்கெட் பரிசோதகர் அடுத்து என்ன செய்தார் தெரியுமா? காந்தியை அந்த பெட்டியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டார். தள்ளிவிட்டது மட்டும் இல்லை, காந்தியின் பைகள், காந்தியின் உடைமைகள் அனைத்தையும் எடுத்து தூக்கி வெளியே எறிந்தார். முதல் வகுப்பு பயண சீட்டுக்கான தகுதி இருந்தும், கையில் அதற்கான பயணச்சீட்டு இருந்தும், அடிமை என்பதால் எங்களுக்கு சமமாக உட்கார்ந்து நீ பயணம் செய்யக்கூடாது என்று அன்றைக்கு ரயிலில் பணியாற்றிய ஒரு டிக்கெட் பரிசோதகர், பெரிய இங்கிலாந்தின் அரசன் இல்லை, அவன் ஒன்னும் பெரிய அதிகாரி தான் இல்லை, டிக்கெட்டுகளை பரிசோதனை செய்யும் ஒரு பரிசோதகருக்கு இருந்த நிலவெறி காரணமாக ரயிலிலே இருந்து காந்தி தள்ளிவிடப்பட்டார். பிளாட்பாரத்தில் வந்து காந்தி விழுந்தார். அவரது உடைமைகளையும் ரயிலிலே இருந்து தூக்கி போட்டார். நண்பர்களே, இந்த சம்பவம் நடந்ததை காந்தியே எழுதுகிறார். தன் வாழ்நாளில் தனக்கு நடந்த அவமானத்தை பல்லாயிரம் பக்கங்கள் தன் வாழ்க்கையாக எழுதிய சத்திய சோதனை என்று புகழ்பெற்ற நூலாக எழுதிய காந்தி தனக்கு ஜோனஸ்பர்க்கில் நடந்த அவமதிப்பை எழுதிவிட்டு அதே பக்கத்தில் எழுதுகிறார், நிறத்தின் பெயரால், அதிகாரத்தின் பெயரால் உரிய பயணச்சீட்டு இருந்தும் நான் அவமதிக்கப்பட்டதற்கு எதிராக எதிர்த்து போராடி விடுதலையை, சுதந்திரத்தை தென்னாப்பிரிக்க மக்களுக்கும் நிறவரிக்கு எதிரான போராட்டத்தை என் வாழ்நாள் முழுவதிலும் நடத்த வேண்டும் என்றும் நான் முடிவெடுத்தேன் என்று காந்தி எழுதுகிறார். நண்பர்களே, வரலாற்றின் சிறப்பு பாருங்கள். அந்த பயணச்சீட்டு அவரிடம் இருந்தும் அவரை தூக்கி வெளியே போட்ட அந்த பரிசோதகரின் பெயர் வரலாற்றில் இல்லை. அவர் யாரும் யாருக்குமே தெரியாது. ஆனால் எந்த ரயில் நிலையத்தில் தான் வெளியே தூக்கி எறியப்பட்டாரோ, எந்த ரயில் பிளாட்பாரத்தில் அவரது உடைமைகள் தூக்கி எறியப்பட்டதோ, அதே ஜோனஸ்பர்க் ரயில் நிலையத்தில் அவர் தூக்கி எறியப்பட்ட இடத்திற்கு மிக அருகிலேயே காந்தியின் சிலை இப்போது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலைக்கு கீழே இந்த சம்பவம் எழுதப்பட்டது. இங்கேதான் அதே இங்கேதான் நிறவரியின் காரணமாக, அடக்குமுறையின் காரணமாக அவரது பெட்டியும் அவரும் தூக்கி எறியப்பட்டார்கள். இப்போது அந்த இடத்தில் அவருக்கு சிலை இருக்கிறது என்றால், எந்த மனிதனுக்கு ஜோனஸ்பர்க் ரயில் நிலையத்தில் ரயில் நிலைய மேடையில் அவமதிப்பும் அவமானமும் நிகழ்ந்ததோ, அதே மேடையில் அதே இடத்தில் இன்றைக்கு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு சிலை இருக்கிறது என்கிற செய்தியை 1908ஆம் ஆண்டு நடந்ததையும்
2025 அங்கு ஒரு சிலை இருப்பதையும் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிற மாய கம்பளம் எது? நீங்கள் பிறந்திருவதற்கு முந்தைய காலத்தை நீங்கள் கண்முன்னே கொண்டு வந்து காட்டுகிற மாய கம்பளம் எது? புத்தகம். பாஸ்போர்ட் இல்லாமல், விசா இல்லாமல், விமான டிக்கெட் இல்லாமல், எந்த செலவும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் ஒரு புத்தகத்தை படிக்கிற போது நீங்கள் விரும்பிய நாட்டுக்கு உங்களை அழைத்து போக மாய கம்பளம் எது? புத்தகம். 1902 காலமான சுவாமி விவேகானந்தர் அதற்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோ போனார். அங்கே போய் அவர் உண்மையை கேட்கிறார். அவர் போன இடத்திற்கெல்லாம் ஒரு பேராசிரியர் வந்து கொண்டே இருந்தார். அவருக்கு ஏதோ விவேகானந்தரை பிடிக்கவில்லை. விவேகானந்தரை பார்த்தாலே அவருக்கு அருவருப்பு, கோபம். அவர் விவேகானந்தரை அவமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் விவேகானந்தர் யாரையும் அவமதிக்கும் பழக்கமுடையவர் அல்ல. இன்னும் சொல்ல போனால் உலக சமய மகாநாட்டில் கூடியிருந்த எல்லோரையும் கணவான்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் என்று ஆங்கிலத்தில் உரையாற்றிய காலத்தில் உலகத்திலேயே முதன்முறையாக ஒரு பொது மேடையில் கூடியிருந்த மக்களை பார்த்து சகோதர சகோதரிகளே என்று அழைத்த முதல் மனிதர் விவேகானந்தர். அதற்கு முன்பு மேடையில் ஆங்கிலத்தில் பேசுகிற போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று பேசும் வழக்கம் கிடையாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன், சீமான்களே, சீமாட்டிகளே என்னதான் பேசுவார்கள். ஆனால் முதல் முறையாக ஒரு மனிதர் இந்தியாவிலே இருந்து போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைத்தார். நண்பர்களே, அவரை பேச அனுமதிக்கவில்லை. அவர் பேசுவதற்கு நேரம் தரவில்லை. காலையிலே இருந்து அவர் பேசுவதற்கு அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தார். மாலை வரை அவரை பேச அனுமதிக்கவில்லை. மாலையில் அவரை பேச அழைக்கிறார்கள். அதுவும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு போ என்பது போல அழைக்கிறார்கள். மேடையில் வந்து நின்று அந்த இளம் துறவி, இந்தியாவிலே இருந்து சமத்துவத்தை உலகத்திற்கு சொல்லுவதற்கு போன அந்த துறவி கூடியிருந்த எல்லா சமயத்தவர்களையும் பார்த்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அழைத்த கணத்தில் அந்த அரங்கம் அதிர்ந்து அதுவரை கேட்காத ஒரு சொல்லை கேட்டு தன்னை சகோதரனாக பாவிக்கும் ஒரு சொல்லை, ஒரு வார்த்தையை முதன்முறையாக கேட்டு ஏறக்குறைய இந்த 2 சொற்களுக்காக மட்டும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்கிற 4 வார்த்தைகளுக்காக அந்த கூட்டம் எழுந்து நின்று மிக நீண்ட நேரம் கைதட்டி தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். இது அந்த பேராசிரியரை படிக்கவில்லை. அவர் எப்படியாவது விவேகானந்தரை அவமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விவேகானந்தரின் சிறப்பை சொல்வதற்கு 100 செய்திகள் இருக்கிறது. விவேகானந்தரின் மேன்மையை சொல்வதற்கு அவரது வாழ்க்கை வரலாற்றை நான் படித்த செய்திகள் நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை ஏன் சொல்கிறேன்? எவ்வளவு மேன்மை உள்ள மனிதர்களையும் இழிவுபடுத்துவதற்கு என்று சிலர் வருவார்கள். நல்ல பண்புடைய, எல்லா சமயங்களையும் ஒன்றாக கருதிய, எல்லோரும் சமத்துவமாக வாழ வேண்டும் என்று விரும்பிய சுவாமிஜியினுடைய தோற்றமும் அவருக்கு கிடைத்த பாராட்டும் இப்பொழுதும் அந்த பேராசிரியருக்கு பிடிக்கவில்லை. அவர் சந்தர்ப்பத்தில் காத்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் தற்செயலாக அமெரிக்காவிலே தங்கியிருந்த சுவாமிஜியை அவர் பார்த்தார். சிகாகோவிலேயே பார்த்தார் அந்த பேராசிரியர். அவர் கேட்டார், நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் என்றார். சுவாமிஜி சொன்னார், கேளுங்க. அவர் அவமதிக்கத்தான் கேட்கிறார் என்று சுவாமிஜிக்கு தெரியாது. அவர் ஏதோ உரையாட விரும்புகிறார் என்று நம்பித்தான் சுவாமிஜி சொன்னார். அவர் சொன்னார், உங்கள் கண் முன்னால் நிறைய பணம் இருக்கிறது. இன்னொரு புறத்தில் அறிவு தவிர்ப்பு புத்தகங்கள் இருக்கிறது. 2இல் நீங்கள் எதை எழுப்பீர்கள் என்று கேட்டார். நீங்க என்ன சொல்றீங்க? சுவாமிஜி புத்தகம் சொல்வோம். சுவாமிஜியே அவர் கேட்டார், நிறைய பணம், அறிவு தவிர்ப்பும் புத்தகங்கள், 2இல் நீ எதை எடுப்பாய் என்று அந்த பேராசிரியர் விவேகானந்தரை கேட்டார். தயக்கம் இல்லாமல் அடுத்த நொடி விவேகானந்தர் சொன்னார், பணத்தை தான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னார்.
ஒரு துறவி பணத்தாசை பிடித்தவராக இருப்பான் என்று அந்த பேராசிரியர் எதிர்பார்க்கவில்லை. அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இவனை அவமானப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்தது என்று. ஒரு துறவியாக இருந்த நீ பணத்தாசை பிடித்தவனாக இருக்கிறாய், நான் புத்தகங்களைத்தான் தேர்வு செய்து என் அறிவை வளர்த்துக் கொள்வேன் என்று சுவாமியிடத்தில் அவரை அவமதிக்கும் நோக்கில் சொன்னார். அடுத்த கணம் சுவாமி சொன்னார், யாருக்கு என்ன இல்லையோ அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார். அவ்வளவுதான். உனக்கு இல்லை, என்கிட்ட இல்ல, யாருக்கு என்ன இல்லையோ அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள். இந்த பதிலை அந்த பேராசிரியர் எதிர்பார்க்கவில்லை. பதில் சொல்லை விட்டு சுவாமிஜி நடந்து போயிட்டார். அவர் போயிட்டார். ஏற்ற கேள்விக்கு பதில் செலுத்தி போயிட்டார். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் எப்படியாவது இந்த துறவியை, நம்மை அவமானப்படுத்தி இந்த துறவியை அவமதிக்க வேண்டும் என்று அந்த பேராசிரியர் காத்துக் கொண்டே இருந்தார். 1902 காலமாவதற்கு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிகாகோவுக்கு போய் வாழ்ந்த சுவாமிஜியின் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற மாய கம்பளம் எது? புத்தகம். அந்த பேராசிரியர் சந்தர்ப்பம் கிடைக்கிறது. 2 நாட்களில் ஒரு உணவு விடுதியில் பேராசிரியர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த அதே மேசையில் அவருக்கு எதிரே வந்து சுவாமிஜி அமர்ந்தார். பேராசிரியர் ஏற்கனவே அவர்கிட்ட அடி வாங்கியிருக்காங்க. பணமா புத்தகமானு கேட்டு அவர் புத்தகம்னு சொல்லுவார் எதிர்பார்த்து அவர் பணம்னு சொல்லி இவர் கேலி பண்ண போய் அவரை அழகா ஒரு வார்த்தை யாருக்கு என்ன இல்லையோ அதை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. இந்த முறை இவனை அவமதிக்காமல் இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து சுவாமிஜி வந்து அமர்ந்த உடனே அந்த பேராசிரியர் சொன்னார், ஒரு பன்றியும் ஒரு புறாவும். யார் சொல்றா? பேராசிரியர். நான் வீட்டுல பேச மாட்டேங்க, அவங்க பேசுற இடம் கேட்கலையா? யார் சொன்னா? பேராசிரியர். சுவாமிஜி வந்து உட்கார்ந்த உடனே சொன்னார், ஒரு பன்றியும் ஒரு புறாவும் ஒரே மேசையில் அமர்ந்து சாப்பிட முடியுமா என்ன கேட்கிறான். நம்ம என்ன செய்வோம்? ஒரு கோபம், யார பண்ணீங்க? நீ பண்ணியா நான் பண்ணியா? இதெல்லாம் பேசுவோம்ல. சுவாமிஜி அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. ஒரே மேசையில் ஒரு பன்றியும் ஒரு புறாவும் அமர்ந்து சாப்பிட முடியுமா என்று கேட்டதும் சுவாமி சொன்னார், முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் பறந்து போய் விடுவேன். யாரு புறா? யாரு புறா? யார் புறா? இந்த இந்த நேர்த்தியை, இந்த அழகை தன்னை அவமதிக்க விரும்பிய ஒருத்தருக்கு பாடம் கொடுத்த விவேகானந்தின் மேதமையை இத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு நீங்களும் நானும் பேச வாய்ப்படுத்த மாய சம்பளம் எது? புத்தகம். புத்தகம் இல்லாதவர்கள் இது எப்படி தெரியும் உங்களுக்கு? இது எப்படி நீங்கள் பேசுகிறீர்கள்? வெளிநாட்டிற்கு போக வேண்டும் என்று விவேகானந்தர் ஆசைப்படுகிறார். அவருடைய குருதேவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் உயிரோடு இல்லை, காலமாக்கி விட்டார். குருதேவர் இறந்ததற்கு பிறகு இந்தியா முழுவதும் பயணம் செய்து கால்நடையாக சுற்றுப்பயணம் செய்துவிட்டு அயல்நாட்டிற்கு போவதற்கான சர்வ மத மகாநாட்டில் பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்த பிறகு அயல்நாட்டு பயணம் மேற்கொள்வதற்கு முன்பாக தன் குருதேவரின் துணைவியாரும் அருள் பொங்கும் எண்ணமும் சிந்தையும் கொண்ட சாரதா தேவி இடத்தில் அனுமதி பெற வேண்டும் என்று விவேகானந்தர் விரும்புகிறார். அம்மா குருவோட மனைவி அனுமதி வாங்கணும் போறார். அம்மா கேட்கிறாங்க, நரேந்திரா என்ன வேண்டும்? அவருடைய இயற்கை பெயர் நரேந்திரன். நரேந்திரா என்ன வேண்டும்? சர்வமத சபை சிகாகோவில் கூடுகிறது, எனக்கு அழைப்பு வந்து நான் போக வேண்டும் என்று விரும்புகிறேன், உங்கள் அனுமதியும் ஆசையும் வேண்டி நிற்கிறேன் என்று சுவாமி விவேகானந்தர் பணிந்து கேட்கிறார். அந்த அம்மையார் என்ன செய்கிறார்? நீங்கள் பாருங்கள் நண்பர்களே,
ஒரு புத்தகத்தை தொடர்ந்து படிக்கிற ஒருவருக்கு வாழ்க்கையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. புத்தகங்கள் யாரும் இல்லாத போது உங்களுக்கு துணையாக இருப்பவை, வழித்துணையாக இருப்பவை. உங்கள் அறிவை, உங்கள் எழுத்தை, உங்கள் சிந்தனையை, உங்கள் பழக்க வழக்கங்களை மாற்றும் பண்புடையவை புத்தகங்கள். சுவாமிஜி கேட்கிறார், அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அம்மா ஒன்றும் சொல்லவில்லை. நரேன், அதோ அந்த தட்டில் இருக்கும் பழங்கள் நிறுத்தும் கத்தியை எடுத்துக் கொடு என்று கேட்கிறார். சாதாரணமான சம்பவம். பழங்கள் நறுக்கும் கத்தியை எடுத்துக் கொடு என்று கேட்கிறார். எழுந்து போய் தான் கேட்டதற்கான அனுமதியையும் ஆசையையும் இன்னும் அந்த அம்மா கொடுக்கவில்லை. அதற்கு பதிலாக அந்த கத்தியை எடுத்துக் கொண்டு வா என்று சொல்கிறார். சரி, கத்தி வேறு எதற்காகவோ கேட்கிறார் என்று கருதி விவேகானந்தர் எழுந்து போய் பழம் இருக்கிற அந்த கத்தியை எடுத்துக் கொண்டு வந்து அன்னையிடத்தில் கொடுக்கிறார், சாரதாதேவியிடத்தில் கொடுக்கிறார். கத்தியை வாங்கி கீழே வைத்து விட்டு அன்னை சொல்கிறார், நீ அமெரிக்காவுக்கு போய்வோம். நம்ம எதுக்கு வந்தோம்? விவேகானந்தர் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்தோம்? அனுமதி வாங்க வந்தோம். அனுமதி கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. ஆசிரியர்களும் வந்தோம், கிடைச்சிச்சா? கிடைச்சிச்சு. நீங்களும் நானும் என்ன செய்வோம்? வந்த வேலை முடிஞ்சிச்சு, போயிடுவோம். ஆனா விவேகானந்தருக்கு சந்தேகம் இருந்துச்சு. அனுமதி தருவதற்கு முன்பாக பக்கத்தில் எழுந்து போய் எடுக்கிற தூரத்தில் இருக்கிற ஒரு கத்தியை கொண்டு வந்து தன்னிடத்தில் தர வேண்டும் என்று அன்னை கேட்டுக்கொண்டதற்கும் தான் வெளிநாடு செல்ல அனுமதிப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா இல்லையா? இல்லை இரண்டுமே வேறு வேறு நிகழ்வுகளா என்று தெரிந்து கொள்ள சுவாமிஜி விரும்பினார். நுட்பமான அறிவுள்ளவர்கள் ஒவ்வொரு செயலுக்குமான காரணத்தை தேடுவார்கள் என்று இந்த வாசிப்பில் புத்தகம் கற்றுக் கொடுக்கிறது. பணிவோடு சுவாமிஜி கேட்டார், நான் சிகாகோ போவதற்கு அனுமதி கேட்டேன், அனுமதி தந்தீர்கள், ஆசி உரைத்தீர்கள், நன்றி. ஆனால் உங்கள் அனுமதியையும் ஆசிரியர் பெறுவதற்கு முன்பு அந்த பழக்கத்தையை எடுத்துக்கொண்டு வந்து தர வேண்டும் என்று சொன்னீர்களே, அதற்கும் உங்கள் அனுமதிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டார். அன்னை சாரதா தேவி சிரித்துக் கொண்டே சொன்னார், ஆம் நரேந்திரா, அதற்கும் நான் அனுமதி கொடுத்ததற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார். என்ன தொடர்பு என்று வியந்து போய் விவேகானந்தர் கேட்டார். அன்னை சொன்னார், கூர்மையான அந்த பழம் இருக்கிற கத்தியை எடுத்துக் கொண்டு வந்த போது கூர்மையான பகுதியை முன் கைப்பக்கம் வைத்துக் கொண்டு அதில் பிடி இருக்கிற கட்டை இருக்கிற பக்கத்தை என் பக்கம் கொடுத்து வாங்குகிற போது என் கையில் கத்தி படக்கூடாது என்பதற்காக கத்தியை பிடிக்கும் பகுதியை எனக்கு தந்து விட்டு கையை அறுக்கும் கூர்மையான பகுதியை உன் பக்கம் வைத்துக் கொண்டு உனக்கு காயம் பட்டாலும் பரவாயில்லை, எனக்கு காயம் படக்கூடாது என்று எப்போது கத்தியை நீ தந்தாயோ அந்த முறையிலேயே நீ பிற மதங்களை சார்ந்தவர்களை துன்புறுத்த மாட்டாய், பிறரை புண்படுத்த மாட்டாய், பிறரை பண்படுத்துவதற்காகவே நீ போகிறாய் என்று நீ கத்தியை கொடுத்த ஒற்றை செயலில் நான் புரிந்து கொண்டேன் என்று அன்னை சாரதா தேவி விளக்கமளித்து சுவாமிஜியை அமெரிக்காவுக்கு போக சொன்னார். ஒரு சாதாரண பழம் நறுக்கிற கத்தியை எடுத்து கொடு என்று சொன்னார். அதை கொடுக்கிற போது எப்படி கொடுக்க வேண்டும்? வாங்குகிறவர்களுக்கு காயம் இல்லாமல், வாங்குகிறவர்களுக்கு தீங்கு இல்லாமல், பிடி இருக்கிற பக்கத்தை தான் அவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற சாதாரணமான எளிய நடைமுறை அறிவை கற்றுத்தந்த மாய கம்பளம் எது? புத்தகம். வீட்டில், நட்பில், உறவில், ஊரில், மூத்தவர்களிடத்தில், இளையவர்களிடத்தில், குழந்தைகளிடத்தில், ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பண்பை கற்றுத்தல் மாய கம்பளம் எது? புத்தகம். நான் நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் மண்டேலாவை தெரியுமா? நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்தவர்.
27 ஆண்டு காலம் 27 ஆண்டு காலம் சிறையில் புத்தகங்களைத்தான் படித்தார் மண்டேலா. விடுதலையாகி சிறைச்சாலையின் வெளியே நிற்கிறார். அது ஒரு ஆவணப்படமாக இருக்கிறது, வாய்ப்பு கிடைத்தால் பாருங்கள். சிறைச்சாலையின் வாசலில் வந்து நின்ற மண்டேலாவை ஒரு ஆங்கிலேய நிருபர் கேட்டார், மிஸ்டர் மண்டேலா, இன்றைக்கு மீண்டும் கைது செய்யப்பட்டு மீண்டும் சில 10 ஆண்டுகள் சிறையில் வைக்குமாறு ஆங்கிலேய அரசாங்கம் உத்தரவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், வாசிப்பதற்கு புத்தகங்கள் கொடுத்தால் இன்னும் 27 ஆண்டுகள் சிறையில் இருக்க தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார். வாசிப்பவரை எங்கே கொண்டு போய் நிறுத்தி தெரியுமா? சிறையில் இருந்த போது அவர் மீது சிறுநீர் ஊற்றி, அவர் உண்ணுகிற உணவில் சிறுநீர் ஊற்றி அவரை அடித்து துன்புறுத்திய ஒரு அதிகாரியை மண்டேலா மீண்டும் சந்தித்தார். எப்போது சந்தித்தார்? விடுதலையாகி தேர்தலில் வெற்றி பெற்று தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியான பிறகு தன் நண்பர்களோடு, அதிகாரிகளோடு, பாதுகாவலர்களோடு ஒரு உணவு விடுதிக்கு சாப்பிட போனார் மண்டேலா. அந்த உணவு விடுதியில் அவர் மீது சிறுநீர் பாய்ச்சிய, அவர் உண்ணும் உணவில் சிறுநீர் கலந்த, அவரை மிருகத்தனமாக அடித்த அந்த அதிகாரி அந்த விடுதியில் அமர்ந்திருந்தார். மண்டேலாவையும் மண்டேலாவை சுற்றி இருந்த பாதுகாவலர்களையும் மண்டேலாவை சுற்றி இருந்த அனைவரையும் பார்த்த போது அச்சத்தின் உச்சிக்கு போய் எழுந்து நடுங்கி நின்றார். உண்மையில் யாரேனும் ஒருவர் நமக்கு அப்படி ஒரு தீங்கு இழைத்திருந்தால் மீண்டும் அவரை தண்டிக்கும் அதிகாரமும் பலமும் உள்ள இடத்தில் நாம் இருந்து அவரை சந்தித்தால் என்ன செய்கிறேன்? வழி நீத்துக் கொள்ள விரும்புவோம். அதிகாரமே பழிவாங்கும் மனம்தான் இருக்கும். ஆனால் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த மண்டேலா அவரை பார்த்து அமர சொன்னார். அவர் சாப்பிடுவதற்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று அவரை பார்க்காமல் வேறொரு புறம் திரும்பி அமர்ந்து கொண்டார் மண்டேலா. அந்த மனிதன் ஒன்றுமே செய்யவில்லை. எழுந்து போன பிறகு மண்டேலாவோடு வந்தவர்கள் கேட்டார்கள், அவர்தானே உங்களுக்கு சிறையில் சிறுநீர் தந்தவர், அவர்தானே உங்களை சிறையில் அடித்தவர், எப்படி இவ்வளவு பெருந்தன்மையாக உங்களால் நடந்து கொள்ள முடிகிறது? மண்டேலா சொன்னார், என்னால் மன்னிக்க முடியும். அப்படியானால் நண்பர் கேட்டார். அடுத்த வார்த்தை மண்டேலா சொன்னார், மன்னிக்க முடியும், ஆனால் மறக்க முடியாது. மறக்க முடியாமல் நான் அதை எப்போதும் நினைவில் வைத்திருப்பேன். ஆனால் அதை நினைவில் வைத்துக் கொண்டு இன்னொரு மனிதனை பழிவாங்கும் காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்கிற மாண்பை மண்டேலா பெற்றார் என்பதை உங்களுக்கும் எனக்கும் நம் வாழ்க்கையில் நமக்கு தீங்கு செய்யும் ஒரு மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற மாய கம்பளம் எது? உறக்க சொல்லுங்கள், மாய கம்பளம் எது? எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்கள், ஒரு மாய கம்பளம் எது?